ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தீவுத்திடல் எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்கு. இந்த எக்ஸிபிஷனில் என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, பார்க்கிங்க்கு எவ்வளோ, ஃபுட் ஸ்டால்ஸில் என்னென்ன இருக்குது, ஃபன்னி ரைட்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் ஆகுது, சீப் அண்ட் பெஸ்ட் ஷாப்பிங் ஜோன்லாம் என்னென்ன இருக்குன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து 2 வீலரில் தான் போயிருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவங்க பார்க்கிங்க்கு கலெக்ட் பண்ணிட்டு தான் அவங்கள வண்டியிலேயே உள்ளே விடுவாங்க. ஸோ இந்த இடத்துல 2 வீலருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வீக் டேஸில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இதே நீங்கள் வீக்கெண்டில் பிளான் பண்ணிங்கன்னா டிக்கெட் கவுண்டர்லேயே அவ்வளோ கூட்டம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கூட்டம் பிடிக்காதுன்னா வீக் டேஸில் வாங்க, கூட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இங்கே அடல்ட்டுக்கு 40 ருபீஸும் 4 to 10 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கவங்களுக்கு 25 ருபீஸும் என்ட்ரி டிக்கெட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு இன்னும் உள்ளே கூட போகல, அதுக்குள்ளே என்னோட ஒய்ஃப் பைனாப்பிள் சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. சரி, இந்த இடத்துல ஒரு பிளேட் பைனாப்பிள் சொல்லியிருந்தோம். இங்கே வந்து பைனாப்பிள் ஒரு பிளேட் 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. வாங்கின டிக்கெட்டை என்ட்ரன்ஸில் காட்டிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங்க்கு 50 ருபீஸும் கார் பார்க்கிங்க்கு 120 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ இது? 100. இந்த எக்ஸிபிஷனில் உங்களுக்கு கிச்சனுக்கு தேவைப்படுற நிறைய ஐட்டம்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் வேல்யூலேயே இருந்துச்சு. ஸோ என்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாலே ஃபேன்சி ஐட்டம் தான் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனேவே எங்கள் மேடம் உள்ளே போயிட்டாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளேயே நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா 1-2 கடை ஏறி பாருங்கள். ஏன்னா ரேட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கடை இருந்துச்சு, எது எடுத்தாலும் 30 ருபீஸ் 40 ருபீஸ்னு. பட் ஒரு 10 ஸ்டால் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 20 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே கடை இருந்துச்சு அதே ப்ராடக்ட். இந்த ஃபேன்சி ஸ்டோரில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சில கிளிப்பெல்லாம் மட்டும் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. பட் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னோட ஒய்ஃபும் பாப்பாவுக்கு பேண்டு கிளிப்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரொம்ப அட்ராக்டிவாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கலர்லாம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஷாப்பில் பில்லை போட்டு நாங்களும் அடுத்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எதாவது டாய்ஸ் வாங்கலான்னு போனோம். பட் இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஷாப்பில் நாங்கள் எதுவுமே வாங்காமல் வந்துட்டோம். இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு ஸ்டால் இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு பர் பர்சன் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு இந்த கடைக்கு போயிருந்தோம். இந்த இடத்துல என்ன ஃபன் ஆச்சுன்னா ஒரு டம்ளர் 40 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஃபோன்பேல 80 ருபீஸ் பே பண்ணிட்டேன். பே பண்ண ரிசிப்டும் ஃபோனில் காட்டுறேன். அந்த அங்கிள் நம்பவே இல்லை மிஷினில் சவுண்ட் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆர்குமெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் செக் பண்ணி பார்த்ததில் அவர் மிஷினே ஆன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பே பண்ண அமௌண்ட் சவுண்டாக வந்துச்சு. ஃபைனலாக 2 கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் இந்த எக்ஸிபிஷன் போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 to 1000 ஆச்சு ஹேண்ட் கேஷாக எடுத்துட்டு போங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டால் வச்சிருந்தாங்க. சீரியஸாக சொல்லணும்னா ப்ராடக்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு, ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஸ்பூன்லாம் 20 ருபீஸ், இந்த மாதிரி சின்ன பாட்டில்லாம் 30 ருபீஸ்ன்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன பாட்டில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. பட் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 30 ருபீஸ் இது கொஞ்சம் அதிகம் தான். இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான 99% ஐட்டம்ஸ் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸிபிஷன் போனீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள்.
நாங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு பில்லு போடலான்னு போயிட்டோம். ஸோ வீக் டேஸில் போனனால இந்த இடத்துல கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. டக்குன்னு பில்லு போட்டு கிளம்பிட்டோம். இன்னொன்று இந்த ஷாப்பில் என்னன்னா எது எடுத்தாலுமே 20 rupees 30 rupees 40 rupeesன்னு இல்லை, ஒரு சைடு ஆஃப் த திங்ஸ் மட்டும்தான் அந்த ரேட்டில் இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது. நீங்கள் தீவுத்திடல் எஜிபிஷன் போனீங்கன்னா இந்த ஷாப் நேம் வந்து ஏஎஸ் ஷாப்பிங் சென்டர். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நிறையாவே இந்த பிளேஸில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். இந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின் ஸ்டால் இருந்துச்சு. நீங்கள் கீ செயின் லவராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கீ செயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர்ஸும் இந்த இடத்துல அவைலபிள் தான். இதுக்கு பக்கத்தில் ஒரு ஹெர்பல் ஷாப் இருந்துச்சு. இந்த இடத்துல நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்த்தோம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே பால்கோவா எல்லாருக்கும் ஃபேமஸ்ன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பால்கோவா ஸ்டால் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த எஜிபிஷனில் அடல்ட் மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லாமல் சின்ன பசங்களுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு, நைட்டிஸ், லெகின்ஸ்ன்ற மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்ற ஐடியா எதுவும் இல்லை. ஸோ அந்த ஷாப்பில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. பட் ரொம்ப நாளாகவே வந்து என் ஒய்ஃப் என்கிட்ட ஹேண்ட்பேக் கேட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக்காக இருந்தால் பாப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவளோட திங்ஸ்லாம் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எஜிபிஷனில் கண்டிப்பாக நம்ம ஒரு ஹேண்ட்பேக், பெரிய ஹேண்ட்பேக்காக வாங்கலான்னு தான் நானும் இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். டிசைன்ஸும் சரி, கலெக்ஷன்ஸும் சரி, எல்லாமே நிறையாவே இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு எது எடுத்தாலுமே பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நான் ஒய்ஃபோட சாய்ஸில் விட்டேன், உனக்கு எது வேணாலும் வாங்கிக்கோமான்னு. அவங்க வந்து பெரிய பேக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பாப்பாக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், பாப்பா பேம்பர்ஸாக இருக்கட்டும், ஸோ பெருசாக இருக்குது, சின்ன ஹேண்ட்பேக் பற்ற மாட்டேங்குது. ஸோ பெருசாக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலான்னு தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருந்தோம். எனக்கும் சரி, என் ஒய்ஃபுக்கும் சரி இந்த ஹேண்ட்பேக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சரி, நம்ம லைட்டாக பார்கெயின் பண்ணி பார்ப்போம், அட்லீஸ்ட் 220 230 கேட்டு பார்க்கலான்னு கேட்டு பார்த்தேன். அவர் வந்து 250 கூட வராது சார், 280 தான் சார், நாங்கள் ஃபிக்ஸ்டு ரேட்டாக தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரி சொன்னார். சரி, பிடிச்சிருந்துச்சி, 280 கொடுத்து இந்த ஹேண்ட்பேக் நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஃபன்னே, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் பேக் ஃபுல்லாக செக் பண்ணி கொடுத்துருங்க, ஜிப்புலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதானே. அவரும் செக் பண்ணி கொடுத்தாரு, ப்ராப்பராக தான் ஒர்க் ஆச்சு. என்னாச்சுன்னா, நாங்கள் வாங்கிட்டு இன்னும் 2-3 கடைக்கு கூட போல் அதுக்குள்ளேயே ஜிப்பு பிஞ்சிருச்சு. இந்த அண்ணங்கிட்ட மறுபடியும் வந்து கேட்டேன், நான் இந்த மாதிரி ஜிப்பு பிஞ்சிருச்சுண்ணா அப்படின்ட்டு. அந்த அண்ணன் எதுவுமே சொல்லலை, கொடுங்க சார் பரவாயில்லன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு புதுசு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ் தான் இருந்துச்சு. லைக் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாப்கார்ன், டெல்லி அப்பளம், பஜ்ஜி, போண்டா, பாவ் பஜ்ஜி, சோலாபூரி, இது மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் ப்ரைஸ் தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஸ்டைலில் ராஜஸ்தானி பிக்கல்ஸ்னு வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கல்ஸ் இருக்குது. நிஜமாலுமே ஒரே இடத்துல என் வாழ்க்கையில் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கல்ஸ் நான் பார்த்ததே இல்லை.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டெக்ஸ்டைல்ஸ்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் காட்டன்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஹோல்சேல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷர்ட்லாம் 150 ருபீஸ் தான். நீங்கள் திருப்பூர் காட்டன்லாம் வாங்கினீங்கன்னா இந்த வீடியோக்கு பின்னாடியே அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்துலையுமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. டோர் மேட்டு, பில்லோ கவர்ன்ட்டு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல, பட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பில்லோ கவர் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல 2 பீஸ் வந்து 100 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. என் ஒய்ஃபு ஃபஸ்ட்டே சொன்னாங்க வீட்டிலேருந்தே தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிடலான்னு. நான் பரவாயில்ல அங்கே இருக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கலான்ற மாதிரி தான் சொன்னேன். பட் இந்த இடத்துல 1 லிட்டர் கேனே 30 ருபீஸ் சொன்னாங்க. நாம வீட்டில் வாங்கி போடுற கேன் 25 லிட்டரு ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். தண்ணி ரொம்ப தாகமாக இருந்துச்சு, நாங்களும் ஒரு கேன் வாங்கிட்டோம். நீங்கள் இந்த எஜிபிஷன் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் வீட்டில் இருந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து டெய்லி யூஸ் ட்ரெஸ் லைக் டிஷர்ட் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த இடத்துல கலெக்ஷன்ஸ் அவைலபிள் தான். இந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவதார் அண்ட் மெர்மைட் ஷோ போட்டிருந்தாங்க. நீங்கள் ரெண்டுமே பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு 120 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லைனா அவதார் இல்லை மெர்மைட் ஏதாவது ஒன்று தான் பார்க்குறதா இருந்தால் 80 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் வந்து சரி அவதார் வேணாம் மெர்மைடே போகலான்ட்டு நான் வந்து ஜஸ்ட் 80 ருபீஸில் 2 டிக்கெட் வாங்கியிருந்தேன் எனக்கும் ஒய்ஃபுக்கும். டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஷோ ஸ்டார்ட் பண்ண 5 மினிட்ஸ் ஆகும், இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்மளும் வெளில போய் எதாவது சாப்பிட்டு வரலான்னு ஆப்போசிட்டில் இருக்க காலிஃப்ளவர் பக்கோடா கடைக்கு போயிருந்தோம். இந்த இடத்துல பக்கோடாவை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளும் ஒரு பிளேட் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு பிளேட் 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஒரு பொடி போட்டு கொடுத்தாங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. சரின்னு சாப்பிட்டதுக்கப்புறம் வாங்கின மெர்மைட் ஷோக்கு நாங்களும் உள்ளே போயிட்டோம். கரெக்டாக நாங்கள் போகும்போது தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் என்னவோ டிக்கெட் எடுத்ததுக்கு மெர்மைடுக்கு தான், பட் முன்னாடியே அவதார் எல்லாருக்கும் ஷோ கட்டிகிட்டு இருந்தார். ஸோ அவரு கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு நாங்களும் மெர்மைட் ஷோ பார்க்கலான்னு உள்ளே போயிட்டோம். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மெர்மைட் ஷோ பார்க்குறேன், கடல் கன்னி ஷோ. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம பாப்பாவையும் கடல் கன்னி பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம். அவளுமே செம்ம ஹாப்பியாக தான் இருந்தா. அதை பார்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த ஷோ பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோ பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஷோ மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சா இல்லை உங்களுக்குமே அப்படி தான் இருந்துச்சான்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த லைட் எஃபெக்டோட உள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம பாப்பாவை உட்கார வச்சு நம்மளும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோடை ஸ்பெஷல் ஹோம்மேடு சாக்லேட்ஸ்ன்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்லேயே கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. என் ஒய்ஃபு கத்தி ஷார்ப் பண்ணுறது வேணும்னாங்க, நானும் வாங்கிட்டேன். ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் கத்தி ஷார்ப் பண்ணாங்க. சீரியஸாக சொல்லணும்னா ரொம்ப ஹை லெவலில் ஷார்ப் ஆகுது. ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே அழுத்துங்க, அழுத்திட்டு அப்படியே இது பண்ணா க்ளோஸ் ஆயிடும் திரும்ப பேஸ்ல. லட்சுமி மேடம் எடுத்ததெல்லாம் பால் இல்ல, உங்க ரெகுலர் பாக்கெட் பால்ல நியூட்ரியன்ட்ஸ் கோர்னியோ அதர் ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. வாட்? எஸ், தட்ஸ் வை சென்னை இஸ் சேஞ்சிங் டு அக்ஷய் கல்பா ஆர்கானிக் கவுஸ் மில்க், ரிச் நியூட்ரியன்ட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரம். இந்த மிஷின் உங்களுக்கு 2 டைப்பாக இருக்குது. ஒன்று நீங்கள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறது 100 ருபீஸ்னு சொன்னாங்க, சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது 200 ருபீஸ்னு சொன்னாங்க. சரி நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறதே வாங்கிட்டோம் 200க்கு. இந்த ப்ராடக்ட் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் எதாவது கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே பூச்சி போகிறதுக்கோ இல்லை காற்று போய்ட்டு அதை நமுத்து போகிறதுக்கோ பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மிஷின் வச்சு நீங்கள் கவரை ஈஸியாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம், எந்த ஒரு காற்றுமே உள்ளே போகாது. ஸோ அடுத்து வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான டெல்லி அப்பளம் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டெல்லி அப்பளமே 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆகுது. அந்த அப்பளத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டாங்க, ஆயிலையும் நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு மலைச்சாரல் மாதிரி அங்கே இருந்த பொடியை போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம கையில். எப்பயும் போல் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு டெல்லி அப்பளம் பிடிக்குமா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக திருப்பூரில் இருந்து அவங்க ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நாங்களும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு உள்ளே போய் பார்த்தோம். ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 ருபீஸ் தான் இருந்துச்சு.
ஷர்ட்டு டிஷர்ட்னு நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரைஸுமே 100-150 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த எக்ஸிபிஷன் போனீங்கன்னா இந்த ஷாப் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபன்னி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு நம்ம போய் விளையாடினாலும் ஒரு சோப்பு டப்பா தான் வின் பண்ணிட்டு வரும். ஸோ அதனால் நான் இந்த பக்கமே போகல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் ஸ்டால் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் எந்த ஸ்லிப்பர் எடுத்தாலுமே அரௌண்ட் 200 தான் சொன்னாங்க. கலெக்ஷன்ஸுமே நல்லா இருக்குது, வெரைட்டியுமே நிறையா இருந்துச்சு. இந்த ஸ்லிப்பர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம பாப்பாக்கும் போட்டு பார்த்தோம், பட் சைஸ் செட் ஆகல. உனக்கு எல்லாமே போட்டுக்கலாம்டா தீபாவளியில். திருப்பரங்குன்றத்தில் இதான் பார்த்தேன், வாங்கலாம். கை விரல் வெட்டாது, ஆம்லேட் உப்புமா, தோசை, வடை, ஊத்தாப்பு, கால்பரி, பச்சடி எல்லாமே வாங்கிக்கிறியா? வந்து பிளைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிசைன் பாருங்க, ஒரு வாட்டி நேராக ஒரு வாட்டி கிராஸாக டிசைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி தக்காளி, பைனாப்பிள், கருணைக்கிழங்கு இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணுவாங்க. அருமையாக இருக்கும். நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வர வழியில் திருப்பரங்குன்றம் போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல இந்த வெஜிடபிள் கட்டர் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து நாங்கள் 400க்கு விற்கிறோம், இந்த இடத்துல உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் 200ன்னு தான் சொன்னாங்க. பட் இந்த எக்ஸிபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் கட்டர் 150க்கு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு திருப்பரங்குன்றத்திலே வாங்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன், பட் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 150 தான் சொன்னாங்க. நானும் இந்த வெஜிடபிள் கட்டர் வாங்கிட்டேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னி ரைட்ஸ்க்கு எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் என்னென்ன இங்கே இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஃபன்னி ரைட்ஸ் இந்த இடத்துல ஜிபே கவுண்டர்னு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பேனர்லேயே உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க, என்னென்ன ரைட்ஸ்க்கு என்னென்ன ப்ரைஸ்ன்ட்டு. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் ப்ரைஸ் 150 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஃபன்னி ரைட்ஸ்க்கு. நாங்கள் வீக் டேஸில் போனோம், அதனால எல்லா ரைடுமே காலியாக தான் இருந்துச்சு. இதே வீக்கெண்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரைடுக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ கூட்டமாக இருக்கும் வீக்கெண்ட்ஸில். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம இந்த ஃபன்னி ரைட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா இன்னும் லேட் ஆகிடும்னு நாங்கள் எந்த ரைட்ஸ்க்குமே போகல. இன்னொரு நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிக்கலாம் நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2nd வீக் வரைக்குமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க, அரௌண்ட் 70 டேஸாக. ஸோ இன்னும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக 1 மந்த் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இந்த தீவுத்திடல் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் போன கடையில் எந்த ஸ்லிப்பர் எடுத்தாலுமே 200 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது, எந்த ஸ்லிப்பர் எடுத்தாலுமே 150ன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி அப்பளம்னு வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சைட்லாம் இருக்கிறது வந்து 250 கிராம் 70 ருபீஸும், இந்த பக்கம் இருக்கிறது 250 கிராம் 100 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான எல்லா சாக்லேட்டுமே இந்த கடையில் அவைலபிள் தான். பட் என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க, எந்த பேக் எடுத்தாலுமே 20 ருபீஸ்ன்றாங்க. நான் இது வரைக்கும் நிறைய எக்ஸிபிஷன் போயிருக்கேன், எல்லா இடத்துலையுமே ஃபுட் ஸ்டால்ஸு ஃபன்னி ரைட்ஸ்னு இருக்கும். பட் இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டன்லாம் வச்சுருக்காங்க. குட் இனிஷியேட்டிவ்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த இடத்துல பெரிய கடையாகவே வச்சுருந்தாங்க 90s கிட்ஸ் ஃபேவரட் சாக்லேட்டுன்னு. ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பேக்கெட் 5 ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல ஒரு பேக்கெட் 20 ருபீஸ்ன்னு சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நான் வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில் இந்த இடத்துல நிறையா ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது சீப் அண்ட் பெஸ்ட் வேணும்னா நம்ம தேடினா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தீவுத்திடல் எக்ஸிபிஷன் எப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 20 வரைக்கும் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஆஃப்டர்நூன் 3 o'clock ஓப்பன் பண்ணி நைட்டு 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்.